அவர் இந்த 99 ஆட்டையும் வனாந்தரத்துல விட்டுட்டு போனாரே அப்படின்னு நம்ம கேட்கலாம். சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மேய்ப்பனுடைய வீடு, அந்த மந்தை ஒருவேளை அது ஒரு வனாந்தரமான ஒரு பகுதியில இருந்திருக்கலாம். நீங்க லூக்கால இந்த ஓமையை வாசிச்சீங்க அப்படின்னா, மேய்ப்பன் அந்த ஆடுகளை மலைப்பகுதிகளில் விட்டு போனாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த மேய்ப்பனுடைய வீடு ஒரு வனாந்தரமான மலை பகுதிகளில் இருந்திருக்கலாமே தவிர, அவர் ஒரு நாளும் அவருடைய ஆட்டை, அந்த மீதமுள்ள 99 ஆட்டை அவர் நடு வழியில அவர் விட்டுட்டு போகிற ஒரு மேய்ப்பன் அல்ல. ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த ஊமையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது, அந்த ஆடுகள் நம்மை குறிக்கிறது. சோ இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை பின்பற்றி வருகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிற ஒரு தெய்வம் அல்ல, நடு வழியில அவர் விட்டுட்டு போற ஒரு தெய்வமும் அல்ல. ஒருவேளை நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், கடைசி வரைக்கும் உங்க கூட வருவேன்னு சொன்னவங்க உங்களை பாதி வழியில விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்பி வருகிறவர்களை அவர் ஒருபோதும் அவர் புறக்கணிப்பதும் இல்லை, அவர்களை அவர் கைவிடுகிறதும் இல்லை, பாதி வழியில அவர் விட்டுட்டு போற ஒரு தெய்வமும் அல்ல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.